பின்னாடி தன்னலம் மேலே ஏறி ஏறி இவங்க வர வர அது எங்கள் ஐயா இருக்கார் பாருங்கள். எங்கள் ஐயா சகாய ஐயாவை நான் ஒரு தடவை சந்திக்கும் போது இந்த குடிமை பணிக்கு பயிற்சி கொடுக்குற போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, மக்களுக்கு கற்பிச்சிடாத, கற்பிச்சிட்டின்னா அவன் நம்மளை கேள்வி கேட்பான், நம்மகிட்ட பதில் இருக்காது. அப்போ உனக்கு மக்களுக்கு இடையில ஒரு தூரம் இருக்கணும்னு படிப்பிப்பாங்களா. அதை எனக்கிட்ட சொன்னார், இப்படி தான் கற்பிக்கிறான் அப்படின்னு. அதையும் மீறி கற்பித்தவர்கள் தான் ஐயா இறையன்பும் ஐயா சகாயம் போன்றவர்கள். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த இயக்கங்கள் தன்னலம் பெருத்து ஊழல் அஞ்சில் ஊறி திளைத்து எந்த கனவுல பேரறிஞர் அண்ணா தொடங்கினாரோ அந்த கனவை சிதைச்சு முறையற்ற நிர்வாகம் மக்களாட்சியை தன் மக்களாட்சியாக மாற்றி கொண்டு வந்த பிறகு மக்களுக்கு போதிப்பது கற்பிப்பது இந்த அறிவியல் சார்ந்து. இப்போ நீங்கள் சொல்கிற ஒருத்தன் கேட்குறான், தற்குறி கூட்டம்னு சொல்கிறீங்களே, எங்களை தற்குறியாக வளர்த்தது யாருன்னு கேட்குறான். இறை வழிபாட்டை விமர்சித்த அந்த இயக்கங்கள் திரை வழிபாட்டை போற்ற வச்சிருச்சு. கடவுள் வழிபாட்டை விட கதாநாயக வழிபாடு புனிதமானதுன்னு கட்டமைச்சிருச்சு. அது இப்போ அனுபவிக்குது. உங்களுக்கு அண்ணன் சொல்கிறது விளங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ அதில் போய் தவறு நான் ஏற்கணும், நீங்கள் ஏற்கணும், எனக்கு முன்னவர்கள் ஏற்கணும், என் பெற்றோர்கள் ஏற்கணும், உடன் பிறந்தார்கள் என சிந்தனை என்பது சமூகத்தின் விளைச்சல். சிந்தனை தான் சமூகத்தின் விளைச்சல். சிந்தனை தான் செயல்வாக்கம் பெறுது. செயல்தான் ஒழுக்கத்தை தீர்மானிக்குது. ஒழுக்கம்தான் வாழ்க்கையை தீர்மானிக்குது. இப்போ சிந்தனையை யார் தீர்மானித்தா? சமூகம். சமூகம் யார்? நான், நீங்களும், ஆட்சியாளர்னு எல்லாரும்.